தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த சொர்ணா வந்து தனத்தோட வீட்டில் வந்து பேசுகிறாங்க. இவ்வளோ மோசமாக உன் மருமக இருந்திருக்கா, நீங்களாம் எதுக்கு வீடு கட்டிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நான் விட்ட சவாலை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டு என்னத்துக்கு வந்து என்கிட்ட பேசணும். நீங்களே இப்படி மானம் கெட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. குடும்பமும் இவ்வளோ அசிங்கமான குடும்பமாக இருக்குது. நீங்களாம் என் முன்னாடி என்றைக்கும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட மாமியாரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமாக இந்த சொர்ணா வந்து பேசுவாங்க. உடனே சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தைரியம் தான் மாமியார் இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுவாங்க. நீலாம் பேசாதடா, உனக்குலாம் வெக்கமாக இல்லை, ஒரு பொண்ணு உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லியும் அவளுக்கு தெரியாமையே அவள் கழுத்தில் தாலி கட்டி இப்படி வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து இருக்க, நீயெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க. இந்த மாதிரி வாக்குவாதம்லாம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் தனம் வந்து ஜெயிலில் இருக்கிற நினச்சி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. தனம் வந்து தான் மேலே ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி எப்படி வெளியே வந்து நிரூபிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.